இது வெற்றிக்கனி இதழ் 7வது வினாத்தாள் 1 3வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். பின்வரும் படத்தின் கோலத்திற்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமானதை தெரிவு செய்க. இங்க எண்கள் சோடி சோடியாகத்தான் கோலப்படுத்தப்படுகின்றன. நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த எண்களுக்கு இடையில சோடி சோடியாக இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, அதே போல இது ரெண்டுக்கும் தொடர்பானதாக நாங்கள் வினாக்குறி உள்ள இடத்துக்கு, அதாவது வெற்றி அடைப்புக்கு பொருத்தமானதை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நாங்க முதலடைப்பில இரண்டுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு என்று சொன்னால் 666 30 கூட்டினால் 699 வருகின்றது. அடுத்ததுல 699 இருந்து 30 கழித்தால் 669 வருகின்றது. அப்ப இதே முறையில நாங்கள் அடுத்தது முதல் கூட்டி அடுத்து கழித்தபடியா கூட்டி பார்ப்போம். கூட்டினால் இதுல 696 என்ற விடை வரும். ஆனா விடை அவ்வாறு இல்லை. அப்ப நாங்க இதுக்கு என்ன விடை காணணும்? வேறு ஏதும் சூக்ஷ்மம் இருக்கும். என்ன சூக்ஷ்மம் என்று உற்று பார்ப்போமாக இருந்தால், இந்த வடிவம் தலைகீழாக்கும் போது இப்படியாக வரும். 669 தலைகீழாக்கும் போது 699 ஆகின்றது. அதே போல 699 தலைகீழாகும் போது 669 ஆகின்றது. இது இப்படியாக மாறினதாக நாங்கள் கருதலாம். அப்ப இப்ப 666 தலைகீழாகும் போது, அதாவது 9 9 9 என்ற 3வது விடையே பொருத்தமானது ஆகும்.